Hello friends, welcome to my channel. This video sponsored by Buymote. பைமோட்டுங்கிறது ஒரு அமேசிங்கான ஷாப்பிங் ஆப். அதர் ஆன்லைன் பிளாட்ஃபார்மோட பைமோட்டை கம்பேர் பண்ணல பைமோட்டில் ப்ராடக்டோட குவாலிட்டியுமே நல்லாயிருக்கும் அண்டு ப்ரைஸுமே ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும். குயிக்காக டெலிவரியும் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம். ஸோ பைமோட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம எல்லோரும் மார்னிங்கும் சரி ஈவினிங்கும் சரி கண்டிப்பாக டீ எல்லோரும் குடிப்பீங்க. ஆனால் எல்லோரும் பண்ணக்கூடியது என்னென்னா, டீ தூள், சர்க்கரை, பால் இதை மட்டும் சேர்த்து எல்லோரும் டீ போட்டு குடிச்சிட்ருக்கோம். ஆனால் இப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ப்ரீமியமாக ஒரு மசாலா டீ எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மசாலா டீ செய்கிறதுக்கு தேவையான ஏலக்காய் 3, கிராம்பு 3, பட்டை 2, இஞ்சி துண்டு 2 எடுத்து நல்லா தட்டி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு டீ போடுற பாத்திரத்தை எடுத்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா தண்ணி கொதித்த பிறகு நம்ம தட்டி வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதித்து வர வரைக்கும் நல்லா கிண்டிகிட்டே இருங்க. அதோட ஃப்ளேவர் எசன்ஸ் நல்லா இறங்கணும். நல்லா சலசலன்னு கொதித்ததுக்கப்புறம் தேவையான அளவு டீ தூள் ஆட் பண்ணிக்கோங்க. டீ தூள் எப்பயும் போடுறத விட ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுருங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டே இருங்க. நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு தேவையான அளவு பால் ஆட் பண்ணிடுங்க. பால் நல்லா கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ பால் லைட்டாக சூடானதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு சல்லடை வச்சு வடிகட்டிடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவும் சிம்பிளான முறையில் ஒரு ப்ரீமியமான டேஸ்ட்டில் மசாலா டீ ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக அதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.